ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப்பில் சூப்பரான ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் அதர் லாங்குவேஜில் நமக்கு மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னும் போது நம்மளுடைய லாங்குவேஜில் அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க, அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடில் தெரியுற 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காப்பின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே கீபோர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த மெசேஜ் பாக்ஸை கிளிக் பண்ண உடனே நமக்கு கூகுள் கீபோர்டு அங்கே டிஸ்பிளே ஆகிடும். அதில் 4 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய டூல்ஸ் டிஸ்பிளே ஆகுதுல்ல, அதில் கூகுள் டிரான்ஸ்லேட் சிம்பிள் அதில் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீபோர்டுக்குள்ளே ஒரு மெசேஜ் பாக்ஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த மெசேஜ் பாக்ஸில் நம்ம காப்பி பண்ண மெசேஜை அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே பேஸ்ட் ஆகிடும். இப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மெசேஜ் பாக்ஸில் வாட்ஸ்அப் மெசேஜ் பாக்ஸில் நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகிடும். இது போல் எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மேலே அந்த ப்ளூ கலர் பாக்ஸஸ் இருக்குல்ல, அதுதான் லாங்குவேஜுக்கான பாக்ஸஸ். அந்த லாங்குவேஜ் பாக்ஸஸில் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்க ஆப்போசிட்டில் இருக்கிற லாங்குவேஜ் பாக்ஸ்லேயும் எந்த லாங்குவேஜை நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபர்ஸ்ட் ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸு. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அடிக்கடி நம்ம போகிற ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணி சொல்லி கேட்குறாங்களா, இனிமேல் இந்த ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் அது போல் கேட்கவே மாட்டாங்க. அதுக்கு நான் இப்போ சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸ் இங்கே வைக்கிறேன். இப்போ இதில் ஸ்டேட்டஸ் வைக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும்னா, கீழே அலோ ஷேரிங் இருக்குல்ல, அந்த பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கும் போதே இந்த அலோ ஷேரிங் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஃபால்ட்டாகவே இது போல் ஷேர் பண்ணுற சிம்பிள் அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்கும் போதே கீழே இருக்கிற ஷேர் பட்டனை யூஸ் பண்ணி அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு இது போல் ஸ்டேட்டஸ் இருக்கும் போதே அலோ ஷேரிங் கொடுத்து கீழே டன் கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் டிஸ்பிளே ஆகும். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே அங்கே ஈஸியாக ஷேர் பண்ணிக்கவும் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் MS வேர்டில் கம்ப்யூட்டர்லேயே கூட MS வேர்டு, எக்ஸல், மொபைலில் எப்படி MS வேர்டு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் இது போல் மொபைல் டெக்னாலஜி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.